எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஓகே. ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு 3-4 டேஸ் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தது. அதனால் புதன்கிழமையிலேருந்தே நம்ம லைவ் வரல. புதன்கிழமையே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இது தான் கொடுத்துருந்தோம், லெவல்ஸ் தான் கொடுத்துருந்தோம். அதுவுமே சென்செக்ஸில் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவும் போட்டோம். ஃப்ரைடே ஏன் சார் நிறைய பேர் வீடியோ போடலன்னு நிறைய கேள்விகள். ஃப்ரைடே நான் லைவுக்கே வரலை, அதனால் வீடியோ போடலை. ஃப்ரைடே ஃபங்க்ஷன் இருந்ததுனால ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு போயிடுச்சு. சரியா? ஓகேவா? அதனால தான் ஃப்ரைடே வீடியோ போடல. ஓகே. இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே. இன்றைக்கி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டுன்னு சொல்லுவோம்ல, அல்டிமேட்டுக்கெலாம் அல்டிமேட்டு. ஓகே, அந்த மாதிரி தான். சரியா? இங்கே ஒரு பொதுவான ஒரு இது இருக்குது. என்ன விஷயம்? ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ப்ராப்பர் நாலேஜ், அந்த ப்ராப்பர் நாலேஜ் இருந்தது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியும். ப்ராப்பர் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் மார்க் தான். சரியா? கொஸ்டின் மார்க், ஷியோர்லி கொஸ்டின் மார்க். ஓகே. நம்ம இங்கே நிறைய சார் நிறைய கிளாஸ் போயிட்டேன் சார், எக்கச்சக்கமான கிளாஸ் போயிட்டேன். கேண்டில்ஸ்டிக்ஸை படிச்சிட்டேன், ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி படிச்சிட்டேன், ஹார்மோனிக் பேட்டர்னை பற்றி படிச்சிட்டேன், அதை படிச்சிட்டேன், இதை படிச்சிட்டேன், நிறையா எக்கச்சக்கமான கிளாஸு போயிட்டு கடைசி ஆப்ஷனாக இந்த ஆள் என்னமோ சொல்கிறான், ஒரு 5000 ரூபாய்க்கு என்னமோ கிளாஸ் எடுக்கிறான், அங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆப்ஷனாக நம்மக்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் மொதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் அவங்க சொல்கிற ஒரே வேர்டு, நீங்கள் தான் எப்படி சார் அது நீங்கள் சொல்கிற மாதிரியே மார்க்கெட் மூவ் ஆகுது, இப்படி ஒரு சிம்பிளான கான்செப்ட் இருக்குது அப்படின்றதையே யாருமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதே கமெண்ட்ஸ் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இதுதான் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்லேயும் இன்றைக்கி தான் ஜூன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க. ஓகேவா? பெருமைக்கு சொல்லலை. இன்றைக்கி நேற்று அவங்க 5000 ருபீஸ் பே பண்ணி இன்றைக்கி கிளாஸில் ஜாயின் பண்ணாங்க. இன்னும் அவங்களுக்கு ஈவினிங் ஒரு செஷன் கூட நடத்தலை. ஈவினிங் ஒரு செஷன் கூட இன்னும் அவங்க தியரிட்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணல. ஆனால் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணதுக்கு அவங்க 5 டைம்ஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. 25,000 ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ எதனால இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாலேஜ் இல்லாமல் இது பாசிபிள் கிடையவே கிடையாது. சரியா? அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இந்த ஆப்ஷன் சார்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லுது அதுதான் ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸ் சார்ட்டு ரெண்டாவது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸ் சார்ட் எனக்கு என்ன சொல்லுது? ஆப்ஷன் சார்ட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ணும். அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். சரியா? இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருந்த ப்ரைஸு, இன்றைக்கி நம்மளோட லைவ் பர்ஃபார்மன்ஸை சொல்கிறேன், நீங்கள் இன்னும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருந்த ப்ரைஸு 23,600 புட் ஆப்ஷன். இருக்கிறதுலையே லோ ப்ரைஸில் இருக்கான். காலையில் ஓப்பன் பண்ண உடனே சொல்கிறோம், இன்றைக்கி மார்க்கெட்டு புட் சைடில் தான் இருக்கும். 23,400 கால் ஆப்ஷன். 23,400 கால் ஆப்ஷன் நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 360 ரூபா, 380 ரூபா இந்த ரேஞ்சு. இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன பண்ணுறான்? ஃப்ளாட்டாக ஒரு கொஞ்சம் சின்ன கேப் அப் மாதிரி ஓப்பன் பண்ணுறான். சரியா? ஓப்பன் பண்ண உடனே டே கேண்டிலை வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது இதுதான். இந்த இடத்துல ஒரு பையர் ஓப்பன் பக்கத்தில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஒரு பை நடந்த இடம். ஒன்று அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அதை விட கட் பண்ணி மேலே போனாலும் 750லேருந்து 760 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அதை தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை, கம்மி தான், வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதை மார்க்கெட் தாண்டி ஒரு வின் பண்ணி காமிச்சிட்டான்னா 860 வரைக்கும் கூட, 880 வரைக்கும் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டறது வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னும். பாருங்கள், 739, 740 அதை மார்க்கெட்
ரூபா கூட தாண்டலை. சரியா? நம்ம ஒரு இடத்துல ஒரு கோடை போடுறோம்னா அந்த கோட்டை மார்க்கெட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த கோட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த நாலேஜபிளாக இந்த ட்ரேடை வந்து அப்ரோச் பண்ண முடியும். அது நாலேஜபிளாக கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். சரியா? சும்மா ஒரு கோடை போட்டுட்டு மார்க்கெட்டு அக்செப்ட் பண்ணுவானா ரிஜெக்ட் பண்ணுவானா அப்படி கிடையாது. லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெவல் தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். சரியா? மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து சொல்லியிருந்தோம் 23,400 கால் 380 ரூபாயில் இருந்தான். இந்த இடத்துல தான் இருந்துச்சு. மார்க்கெட்டு 178 ரூபா வரணும். ஃபஸ்ட்டு 196 ரூபா வரணும். 196 ரூபா வந்துட்டு 196 ரூபா தான் எக்ஸாக்டாக வந்துச்சு. 196 ரூபா வந்துட்டு அங்கேருந்து ஒரு சின்ன பை மறுபடியும் மார்க்கெட்டு ஒரு 80 பாயிண்ட் இங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மூவ் பண்ணாலுமே திரும்பவும் மார்க்கெட்டு டவுனாக தான் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரியே 176 178 அடுத்த டார்கெட்டு 178 வந்தாங்க. அங்கேருந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட்டு நம்மளோட 178 கான்செப்ட் படி எடுத்திருந்தா கூட இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட்டை நீங்கள் பண்ணியிருக்கலாம். 208 வரைக்கும் போனது. 30 பாயிண்ட் வந்து அழகாக மார்க்கெட் கொடுத்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துலையும் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சார் கால் சைடில் சார் 200 மார்க்கெட்டில் பை சைடு போயிடலாமா சார், பை ஆகுது சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, 206லேருந்து 210 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, மார்க்கெட்டு டவுனாக தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த 23,600 புட்டுக்கும் காலையில் இந்த இடத்துல அவன் டவுனில் ஓப்பன் பண்ணினாலுமே மார்க்கெட்டு புட் சைடில் தான் மூவ் பண்ணுவாங்க. புட் ஆப்ஷன் தான் மேலே வரணும். புட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. கால் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குது. கால் ப்ரைஸை மார்க்கெட்டு கழிக்கணும், அதாவது குறைக்கணும். சரியா? கால் ப்ரைஸை மார்க்கெட் என்ன பண்ணணும், டிகே பண்ணணும். புட் ப்ரைஸை மார்க்கெட்டு மேலே ஏற்றி கொண்டு வரணும். இப்படி தான் மார்க்கெட் இன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடம் வரைக்கும் நம்மளை ரொம்ப நேரம் வந்து பை செல்லுன்னு தான் போட்டு பார்த்தது. இங்கேயுமே நம்ம வந்து எக்ஸாக்டாக தான் எடுத்தோம். நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிருந்தது. இந்த இடத்துக்கு போன உடனே இங்கே எனக்குள்ளே கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு, சார் இங்கே எனக்குள்ளே ட்ரேட் எடுக்கலாம், ஆனால் 82க்கு கீழே வரக்கூடாது. 82க்கு கீழே வந்தால் கட் பண்ணிக்கணும். 82 வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 82க்கு கீழே வந்துச்சுன்னா மட்டும் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். 81லேருந்து கிட்டத்தட்ட 130 தான் டார்கெட்டும் கொடுத்துருந்தோம். அந்த 130 ஹிட் பண்ணோம். 130 ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்தது. கீழே வரும்போது இங்கே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு 88ல் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொன்னோம். 88ல் சப்போர்ட் எடுத்து ஒரு 100 வரைக்கும் போச்சு. 103-4 வரைக்கும் போச்சு. திருப்பி கீழே வரும்போது 74, கண்டிப்பாக மார்க்கெட் 74ல் வந்து பை ஆகும். 74ல் இருந்து மார்க்கெட் பை ஆச்சுன்னா ஒரு நல்ல டார்கெட் கொடுக்க இங்கே எனக்குள்ள சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 74, ₹1 கூட மாறலைங்க. ₹1 மாறலை. அங்கேருந்து கிடுகிடுன்னு 150 போச்சு. இங்கே போகும்போதும் மறுபடியும் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தது இந்த இடத்துல இருக்கும்போதும் ₹116 அவனுக்கு சப்போர்ட்டு. 116ல் சப்போர்ட் எடுக்கணும். 116ல் சப்போர்ட் எடுத்தான்னா 178 தான் போய் நிற்பான் அப்படிங்கிறதையும் அதையும் சொல்லியிருந்தோம். 176 போய் நிற்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். 176 தான் மார்க்கெட் ஹிட் பண்ணாங்க. ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன் ஆகி மறுபடியும் அப் சைடு. சரியா? நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு எல்லாருமே ட்ரேடை கட் பண்ணிட்டோம். இங்கேயே நம்மளோட லைவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். சரியா? ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபைனல் டார்கெட் இங்கே கொடுத்துருந்தது 224. ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு 234 கொடுத்துருக்கான். சரியா? அதே மாதிரி இந்த இது பாருங்களேன், 178 பிரேக் பண்ணி மேலே போகுது. இந்த புட் ஆப்ஷன் 23,600 புட் ஆப்ஷன் 178 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. திரும்பவும் அதே 178ல் சப்போர்ட்டுங்க. நம்மளுடைய இந்த 178 அப்படின்ற இந்த மேஜிக்கல் நம்பரு எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் தினமுமே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சரியா? பார்க்காதவங்க அந்த நம்பரோட வீடியோ போய் பாருங்கள். அண்டு மோர் டீட்டெயில்ஸுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணலாம். எப்போ?
நாலேஜபிளாக இருந்தால் மட்டும் அந்த நாலேஜை டெவலப் பண்ணணும். சரியா சார், நான் நிறைய கிளாஸ் தான் சார் படிக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து அது புரியலை அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வந்து நிறைய கிளாஸு நிறைய கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க, ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு தேவையானது என்ன அப்படின்றத படிக்கிறீங்களா? அதான் கொஸ்டின் மார்க்கு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத படிக்கணும். அந்த ஆப்ஷன் ப்ரைஸோட மூவ்மெண்ட்டு எனக்கு என்னன்னு தெரியணும். இங்கே ஃபுல்லாமே ப்ரைஸோட மூவ்மெண்ட்டு தான். இது பியூர்லி ப்ரைஸ். இங்கே ஒரு நம்பர் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த நம்பரோட சைக்காலஜி உங்களுக்கு தெரியணும். அந்த நம்பரோட சைக்காலஜி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு அதிகம். ஓகேவா? நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். சரியா? ஸோ வாங்க படிக்கலாம், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் எப்போவுமே ப்ராஃபிட்டில் இருக்கலாம். இது நம்மளுடைய ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியோட தாரக மந்திரம். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் எப்போவுமே ப்ராஃபிட்டு. ஆனால் அதை கரெக்டாக கற்றுக்கணும். சரியா? மார்க்கெட்டில் ஒர்க் ஆகக்கூடிய கான்செப்டை கற்றுக்கணும். மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாத கான்செப்டை போய் நான் விழுந்து படித்தேன், 50,000 ரூபா செலவு பண்ணேன், 1,00,000 ரூபா செலவு பண்ணேன், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அது ஒர்க் ஆகக்கூடிய கான்செப்டாக இல்லாமல் இருக்கலாம். அதனால அது வந்து நீங்கள் படித்தும் யூஸ் இல்லாமல் இருக்குது. புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது சொல்கிறேன். நிறைய பேர் ஹீரோ ஜீரோ ஸ்ட்ராட்டஜின்னு ஓடுறீங்க. சரியா? ஹீரோ ஜீரோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நான் விழுந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கக்கூடிய கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா 10க்கு 8 ட்ரேடு சக்ஸஸ் ஆகக்கூடிய கான்செப்டை தான் படிக்கணும். 10க்கு 8 ட்ரேடு சக்ஸஸ் ஆகக்கூடிய கான்செப்டை படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. நீங்கள் எடுக்கிற 10 ட்ரேடில் 8 ட்ரேடு சக்ஸஸ் ஆகக்கூடிய கான்செப்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்தாலும் உங்களை வச்சு செய்யும் மார்க்கெட்டு. சரியா? மார்க்கெட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கான்செப்டை படிங்க. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் மார்க்கெட் வந்து கேட்கும், நல்லபடியாக மூவ் ஆகும். சரியா? இன்றைக்கி நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு டே ஜூன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களே பார்த்துருப்பாங்க. அவங்களும் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஜூன் 1ஆம் தேதி இன்னையிலேருந்து நம்மளுடைய ஈவினிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? சார் இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா? ஏற்கனவே வீடியோஸ் பார்த்தா கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழைய சேனல் இருந்தது, அது வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதில் ஒரு 3500 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அது 1 இயராக நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 600+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நல்லபடியாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இன்றைக்கி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ப்ராஃபிட்டு தான். ஓகே, இன்றைக்கி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்ல ப்ராஃபிட்டு தான். சரியா? 23,600 PE, 49,000 ப்ராஃபிட்டு. சரியா? எல்லாருமே வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கற்றுக்கோங்க, படிங்க, படிச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், நீங்களும் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. சரியா? படிக்காமல் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க, அப்புறம் நீங்களும் மாட்டிக்குவீங்க. சரியா? இதெல்லாம் இன்றைக்கி தான் ஒரு சார் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு, அவரோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டு. அடுத்தது இதுவும் இன்றைக்கி ஜாயின் பண்ண சாரோட இது தான். சரியா? ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் நைட்.